வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்றைக்கி ஒரு நல்ல நாள். மலேசியா மக்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகரில் ஒரு பத்திரிகையாளர் ஐயா பூமிநாதன் அவர்களை நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க ஐயா, பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த பத்திரிகை தொழிலில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவு பண்ணியிருக்கேன். இந்த 50 ஆண்டுகள் இந்த பத்திரிகை தொழிலில் நிறைவு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். மலேசியாவில் 19/11/2022 ஒரு 4 நாளைக்கு முன்னால் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனுக்கு நாள் 18ஆம் தேதி இரவேவும் என்னுடைய நண்பர்களுக்கு மலேசியாவில் உள்ளவங்களுக்கு பூரா தொலைபேசி வாயிலாக சொன்னேன். ஐயா டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தான் வருவாங்க, நிச்சயமாக வருவாங்கன்னு சொன்னோம். 19ஆம் தேதி அதிகாலையில் நாங்கள் வீடியோவை பதிவிட்டிருக்கோம். டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்கள் அதிகமான சீட்டு எடுத்துருவாங்க, ஆனால் அவரால் தனிப்பட்ட முறையில் மந்திரி சபை அமைக்க முடியாது, 2 பேர் கூட கூட்டு சேர்ந்து தான் அமைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு சாயந்தரம் ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டில் டத்தோ ஸ்ரீ இப்ராஹிம் ஐயா கட்சி ஹராப்பான்னு பேர் 82 எம்பி வந்திருந்தாங்க. இன்னொரு கட்சி பறக்கத்தான் ஒரு கட்சி 73 சீட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஆளும் அரசாங்கம் 30 சீட்டு வந்திருந்தாங்க. 2 சுயேட்சைகள் 7 சீட்டு ஒன்று, 6 சீட்டு ஒன்று, சபா சரபா அன்னு 2 மாநிலங்கள் இருக்குது. அந்த இடத்துல 22 சீட்டு எடுத்திருக்கிறாங்க. இவ்வளோதான் எடுத்திருக்காங்க. இப்போ தனிநபர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தான் அதிகமான சீட்டு எடுப்பாருன்னு சொன்னேன். அதுபடி எடுத்துட்டாங்க. இன்று முறைப்படி மன்னரால் அங்கீகரிக்கப்பட்டு இன்று அவர் மலேசியா நாட்டின் 10வது பிரதமராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இது விஷயமாக உங்களுடன் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து உரையாட வந்திருக்கிறேன். ஐயா, உங்களுடைய கேள்விகள் என்ன சொல்லுங்க ஐயா, நான் பதில் சொல்றேன். நீங்க இருக்கிறது விருதுநகர். ஆமா. இந்தியாவின் தென்பகுதியில் கிட்டத்தட்ட கடைக்கோடியில் இருக்கிறீங்க. ஆமா. 10,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள மலேசியாவில் நடக்கக்கூடிய தேர்தலை பற்றி உங்களுக்கு எல்லளவும் தெரிய வாய்ப்பு இல்லை. சரி. அப்படி இருக்கும்பொழுது டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தான் வெற்றி பெறுவார் எப்படி சொல்ல முடியும்? ஐயா, நான் ஒரு 10 வருடங்களாக சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனதை பற்றி நிறைய நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதாவது மெய்தீண்டா காலம். இங்கே இருந்து நான் என் உடம்பு இங்கே இருக்குது, இங்கேருந்து அப்படியே மலேசியா போகலாம், ஜப்பான் போகலாம், ஜெர்மனி போகலாம், அமெரிக்கா போகலாம், எந்த நாடு வேணுமாலும் போகலாம். அந்த மாதிரி மெய்தீண்டா காலம் வர்மக்கலையில் ஒரு கலை, அதுக்கு பேர். அது மூலம் அயல் நாடுகளுக்கு சென்று ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்டில் அங்கே என்ன நடக்குதுன்னு லேசாக தெரிஞ்சிட்டு வந்துடலாம். அது மாதிரி தான் இப்போது இவர் தான் ஜெயிக்க போகிறாருங்கிறது தெரிஞ்சது. எங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறேன். அந்த பிள்ளைகளுக்கு கேட்டேன். அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். இந்த முடிவு எப்படி சரியாக உங்களுக்கு நம்பிக்கை வந்தது? நாம் ஆழ்மனம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக கொடுக்கும். அதாவது நம்ம தேர்தலை பற்றி நினைக்கிறோம். மலேசியாவில் தேர்தல் நடக்கிறது உண்மை, நான் இங்கே இருக்கிறது உண்மை, எங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது உண்மை, டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எலெக்ஷனில் நிற்கிறது உண்மை, அவரை ஏற்று ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க, அது உண்மை. அப்போ இதெல்லாம் உண்மைகளாக இருக்கிறதுனால நாங்கள் கணிக்கிறதும் உண்மையாகுது. ஒரு 8 வருடங்களாக எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் பயிற்சி எடுக்கக்கூடிய பிள்ளைகள் அமெரிக்கா ரிசல்ட்டை பற்றி, அமெரிக்கா ஜனாதிபதியா யாரெல்லாம் வருவாங்க, அப்போ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ பார்ப்போம். அதை வீடியோவாகவும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஜோ பைடன் உலக சாதனையை படைச்சு வெற்றி பெற்றுட்டார். ட்ரம்ப் தோத்துட்டார். ட்ரம்ப்புக்கு அமெரிக்க மக்கள் செய்த துரோகம் அன்னு 2 வீடியோவும் போட்டிருக்கோம். அதை நீங்க பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் 3/11/2020 நடக்க போகிறது. அமெரிக்க மக்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய நாள். மிஸ்டர் ஜோ பைடன், யூ ஆர் த ஸ்பெக்டாகுலர் வின்னர் ஆஃப் தி பிரசிடென்டல் எலெக்ஷன் இன் யூஎஸ். கன்கிராச்சுலேஷன்ஸ். கமலா ஹாரிஸ் தாயே, உங்கள் அணிக்கு அமெரிக்க மக்களும் அனைத்து இன மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு விட்டு உங்களை ஜெயிக்க வைத்து விட்டார்கள். அவங்களுக்கு என்னென்ன நன்மை செய்யணும் உள்ளிட்ட பல விவரங்களை நீங்கள் 2 பேரும் பதவியேற்ற 100 நாட்களுக்குள் அவர்களுக்கு மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களையும்
எங்களுடைய நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இலங்கையில இப்ப தேர்தல் நடக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னால ஒரு மோசோக்ங்கிற ஒரு ஐயா இலங்கையிலிருந்து போன் பண்ணார். சனிக்கிழமை எலெக்ஷன் நடந்தது. நேற்று காலையில கேட்கிறார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை, ஐயா யாரு ஜெயிப்பாங்க சொன்னார். ஐயா ஒரு இளம் வயசுக்காரரு, ஐயா அவர் பேரு சுருக்கமா சொன்னோம்னா அனுரான்னு சொல்லலாம். முழு பேர் அனுரா குமார திசநாயகே. முழு பேர் ஆனாங்கிற எழுத்து ஆரம்பிக்கும். அவர் தான் ஜெயிக்கிறாரு. அவரு அந்த நாட்டு கொடிய கையில ஏந்திட்டு ஓடுற மாதிரி எனக்கு காட்சிகள். நீங்க ஒரு மாதத்துக்கு முன்னால என்கிட்ட திடீர்னு தொடர்பு கொண்டு இலங்கை அதிபர் தேர்தல்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்க, அப்படியா? அன்னைக்கு என்ன சொன்னேன்? ஐயா நீங்க சொன்னீங்க ஒரு புதிய ஆள், ஒரு மாற்றத்தை இலங்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய ஆள், ஒரு இளமை, ஒரு கொஞ்சம் வயசுக்காரரு. அவர் மிக குறைய வாக்கெடுத்தவர், மிகப்பெரிய வாக்கெடுத்து இலங்கை நாட்டுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி. இல்ல அன்னைக்கு ஒரு புதியவர், நீங்க ஒரு மாதத்துக்கு முன்னால கேட்கும் போது ஒரு புதியவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், இளமையானவர் அண்ணா சொன்னேன், கொஞ்சம் வயசுக்காரன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, 3 நாளைக்கு முன்னால அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அதுல எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜிபத்ராங்கிற குழந்தை ஒரு அற்புதமா சொன்னது. 2 பேர் கார்ட்டூன் படம் எனக்கு காட்டுது. ஒரு ஆண் கார்ட்டூன்ல சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு பெண் கார்ட்டூன்ல அழுகிற முகம் மாதிரி தெரியுது. அதனால ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, கமலா ஹாரிஸ் தோத்துட்டாங்கன்னாங்க. இன்னொரு பெண் யுவஹாசினி, அந்தம்மா, தாத்தா 2 பேர் நிக்கிறாங்க, ஒரு ஆண் சந்தோஷமா மைக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, பேசுறாரு, ஒரு பெண் கவலையோட நிக்கிறாங்க. அதனால கமலா ஹாரிஸ் தோத்து போயிட்டாங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, மிகப்பெரிய சாதனை பண்ணுவாருன்னு அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் ஜெயிக்கிற விஷயமா 2024 மே மாசம் 6ஆம் தேதியே நாங்க ஆழ்மன பயிற்சியில எங்க பிள்ளைங்க அற்புதமா சொல்லிட்டாங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. அன்னைக்கே சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் இப்ப நடந்தது, 3 நாளைக்கு முன்னால. நேத்து எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்குது. எப்ப சொன்னாங்க? மே 6ஆம் தேதியும் ட்ரம்ப் ஜெயிச்சாருன்னு சொன்னாங்க. அமெரிக்காவுல அமெரிக்க ஜனாதிபதியாக இப்ப இருக்கிற ஜனாதிபதி ஜோ பைடன் நிக்கிறாரு ஆளுங்கட்சி சார்புல. எதிர்கட்சி சார்புல ட்ரம்ப் நிக்கிறாரு. இந்த எலெக்ஷன் வர்ற நவம்பர் மாசம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குது அமெரிக்காவில். புரிஞ்சுக்கிடுங்க. அந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்க? ஜோ பைடன் ஜெயிப்பாரா, ட்ரம்ப் ஜெயிப்பாரா? எனக்கு ஏற்கனவே தோணிருச்சு. நானும் நீங்க சொன்ன பிறகு நான் சொல்றேன். இருந்தாலும் நான் இவங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். இது யாராச்சும் ஒருத்தர் வச்சுக்கிடுங்க. ரைட், சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே இந்த பேப்பர்ல எழுதி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி அற்புதமான ஆழ்மன பயிற்சி நாங்க தந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தனுடைய எதிர்காலத்தை பத்தி அற்புதமா சொல்லலாம். பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளுக்கு உருவாகும். டல்லா இருக்கிற பிள்ளைகளை நல்லா படிக்கிறதுக்கும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் இந்த ஆழ்மன பயிற்சி நிறைய பயன்படும். மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆழ்மன பயிற்சி எங்களை தவிர வேற யாராலும் நடத்த முடியாது. உங்க பிள்ளைகளை விரும்புனா எங்க இடத்துல சேருங்க. உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். உங்களுடைய தோல்விகளை வெற்றிகளாக்கி சாதனையாளர் ஆகணும். உடல் ரீதியான குறைகள், மன ரீதியான குறைகள், அவ்வளவு குறைகளையும் நீங்க தெளிவாகணும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, ஒரு தேவையில்லாம நாம் யாருன்னே தெரியாம ஊர் சுத்திட்டு இருக்கிறவங்களையும் உணர வச்சு அவங்க யாருங்கிற புரிய வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சி. ஏற்கனவே நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சேருங்க. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.